ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இதை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதனால் நம்ம அரைச்சிட்டு சேர்க்குறோம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைய வதக்கி விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வதக்கினா தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைய சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆயில் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த குழம்புல பிசு தன்மை இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே வெண்டைக்காய் பாதி அளவுக்கு குக் ஆகியிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெண்டைக்காய் வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா நாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு கெட்டியான கிரேவியை செய்கிறேன், அதனால் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா புளியோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா வெந்து வரணும், அதனால தான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.